காப்பி சாரு கிட்ட சொல்லலாம். ஒலி சேர்க்கையின் மாற்றங்கள். உனக்கு விளையாட வேற இடம் கிடைக்கல, என் காடி கண்ணாடி உடைச்சிட்டேன். சார் ஏன் சார் அவன் காதை பிடிச்சி திருவுறீங்க? கை அடிங்க சார். சார் நீங்க தேவையில்லாம இதை தலையிடாதீங்க. என் கிளாஸ்ல வந்து ஏன் மாணவ காதை பிடிச்சி திருவ நான் கேட்காம யார் கேட்பா? அவங்க என்ன பண்ணாலும் அவங்க மேல கை வைக்கிற உரிமை நம்ம கிட்ட இல்ல. ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க. டேய் என்ன பேசுற? நான் மன்னிப்பு கேட்கணுமா? இந்த பூச்சிலாம் இங்க காட்டாத. சார் அடியாள் மாதிரி பேசாதீங்க, வாத்தியார் மாதிரி பேசுங்க. ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க. ஏய் நீ நேத்து வந்தவன் தேவையில்லாம என் வழியில குறுக்கிட்டு இருக்க. ஜாக்கிரதை. டேய் நீயும் அவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க. அவன்கிட்ட சொல்லி வை, இந்த ஸ்கூல்ல எனக்கு என்ன பவர் இருக்குன்னு. இந்த ஏரியா ஆடு என்னோட ஃப்ரெண்ட்ன்றத சொல்லு. அந்த ஆடோங்க அவருக்கு தெரியுமா இல்லையா? சில நேரங்களில் சில மனிதர்கள். டேய் நீ ஏன்டா அங்க போய் பந்து ஏத்துன? திடல் இந்த திடல்ல போய் ஏத்த மாட்டாங்க சார். ஸ்கூல்ல சேர்ந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்கடையில உங்க மேல ஏகப்பட்ட புகார். நான் ஒண்ணுமே பள்ளி அடிச்சேன். கிஷோர் சார நீங்க எடுத்து பேசிட்டீங்களா? அவர்கிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டீங்கன்னு அவர் சொன்னாரு. டீச்சர் அவர் தான் என் கிளாஸ் பையன் என்ட்ரு காதை பிடிச்சி திருவினாரு. அப்படியா? என்ன நடந்துச்சு? டீச்சர் அவரோட காடி கண்ணாடி அந்த என்ட்ரு பையன் பந்தால ஏத்தி உடைச்சிட்டான். அதுக்கு போய் அவன் காதை பிடிச்சி அப்படி திருவுறாரு. அதான் நான் சத்தம் போட்டேன். ஓ தட்ஸ் ராங். காதை பிடிச்சு திருகவே கூடாது, அது ரூல்ஸ்லயே இருக்கே. இத அவர் என்கிட்ட சொல்லவே இல்ல. இட்ஸ் ஓகே, நான் அவரை விசாரிச்சுக்கிறேன். சரி சார் நான் போயிட்டு வரேன். நோ 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 வெயிட், நீங்க இருங்க. உங்க மேல உள்ள கம்ப்ளைண்ட் இன்னும் முடியல. ஆர்எம்டி சாப்பாடு நீங்க எல்லாருக்கும் கொடுக்கறீங்களாமே. ஆர்எம்டி சாப்பாடு ஆர்எம்டி பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். டீச்சர் பசிக்குதுன்னு வர பிள்ளை எப்படி நான் விரட்டி அடிக்க முடியும் சொல்லுங்க? சரி, பழங்கள் எல்லாம் தனியா டேபிள்ல வெட்டி வச்சு எல்லாத்தையும் சாப்பிட சொல்றீங்களா? டீச்சர் சில பிள்ளைங்க அந்த பழங்களை சாப்பிட மாட்டுது, எல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆயிடுது டீச்சர். அதான் பழங்கள் எல்லாம் வெட்டி மேஜையில் வைக்க சொன்னேன், யாரு வேணுமோ சாப்பிட்டோம் அப்படின்னு. ஆர்எம்டிக்குன்னு ரூல்ஸே இருக்கு. நீங்களா உங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் செஞ்சா நாளைக்கு கேபிஎம்ல இருந்து பகாவாய் வந்தா யாரு பதில் சொல்றது? நான் சொல்றேன் டீச்சர். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வேலைகளை ஒழுங்கா செய்றீங்களோ இல்லையோ, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பதில வச்சிருக்கீங்க. இனிமேலாவது எதுவும் புகார் வராம பாத்துங்க சார்.